வணக்கம். அட் நீட் பிசிக்ஸ் பை அருண் என்கின்ற இந்த சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம நிலை மின்னியல், அதாவது ஆங்கிலத்தில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிற பாடத்தில் ஒரு எம்சிக்யூ ஒன்று பார்க்க போகிறோம். என்ன எம்சிக்யூ சார்? காற்றை காப்பு பொருளாக கொண்ட ஒரு இணைத்தட்டு மின்தேக்கியின் மின் தேக்கு திறன், கெபாசிட்டன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, சி, அதன் தட்டுகளுக்கு இடையிலான பேரலல் பிளேட், இணைய தட்டு, அந்த தட்டுகளுக்கு இரண்டு தட்டுகள் இருக்கும், இடையிலான தூரம் ஸ்மால் டி. அதன் தட்டுகளுக்கு இடையே மின்னழுத்த வேறுபாடு V தரப்படுகிறது. வோல்டேஜ் அப்ளை பண்றோம் எனில் இரு தட்டுகளுக்கு இடையே உருவாகும் ஈர்ப்பு விசை எவ்வளவு? 4 விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கேள்வியானது ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் AIPMT என்கிற தேர்வுல 2014ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஓகேயா? விடைகள் என்ன கொடுத்திருக்காங்க? C²V² divided by 2D², C²V² by 2D மட்டும், அப்புறம் CV² by 2D, அப்புறம் CV² by D மட்டும். ஓகே, சரி. இப்போ இது எப்படி சார் சால்வ் பண்றது? அதாவது இணைத்தட்டு மின்தேக்கின்னு சொன்னா அதுல 2 பிளேட்டுகள் இருக்கும். ஒரு தட்டுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் நேர் மின்னூட்டங்களா இருக்கும், இன்னொரு தட்டுக்கு எதிர் மின்னூட்டங்களா இருக்கும் இல்லையா? சரி, அந்த ரெண்டுக்கு இடையில ஒரு அட்ராக்டிவ் ஈர்ப்பு விசை இருக்கும். சரி, இப்போ இதுல ஒரு தட்டின் மூலம் மற்றொரு தட்டுல உருவாகக்கூடிய மின்புலம் எவ்வளவு சொன்னா அதை E1 என்று எடுத்துக்கொள்வோம். பொதுவாகவே ஒரு தட்டில் நிறைய மின்னூட்டங்கள் இருக்குன்னு சொன்னா அதன் அருகில் உள்ள புள்ளியில் மின்புலம் E1 is equal to, இதான் ஃபார்முலா, சிக்மா பை 2ε0 என்கின்ற கோவை கிடைக்கும். சரியா? இதுல ε0ங்கிறது நமக்கு தெரியும், அந்த பெர்மிட்டிவிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். சிக்மா என்பது அதாவது மின்னூட்ட அடர்த்தி, பரப்படர்த்தி, மின்னூட்ட பரப்படர்த்தி, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு தட்டிலும் உள்ள மின்னூட்டம் எவ்வளவு இருக்கணும்னு சொன்னா சிக்மா ஏ. என்ன சார் அது சிக்மானா என்ன, சிக்மா ஏன்னா என்ன? சிக்மானா ஓரலகு பரப்பில் உள்ள மின்னூட்டங்களின் எண்ணிக்கை, அதான் சிக்மா சொல்லுவாங்க. அப்ப மொத்தம் எவ்வளவு பரப்பு இருக்கோ அதால பெருக்குன்னா மொத்தம் எவ்வளவு மின்னூட்டம் இருக்கிறது என்று நமக்கு தெரியும். சார் இட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஏ. சரியா? இரு தட்டுகளுக்கு இடையிலான விசை எப்படி சார் இருக்கும்? அதாவது மின்புலம்ங்கிறது என்ன? ஒரு இடத்துல நிறைய சார்ஜ் இருக்குது, பக்கத்துல உள்ள புள்ளியில் ஓரலகு மின்னூட்டத்தை வைத்தால் அது பெறக்கூடிய விசையத்தான் நம்ம E1 சொல்றோம். சரியா? அங்கேயே சிக்மா ஏ அப்படிங்கிற அளவு மின்னூட்டத்தை வைத்தால் எவ்வளவு ஃபோர்ஸ் கிடைக்கும் சார்? அதுதான் F is equal to E1 into சிக்மா. ஓரளவு மின்னூட்டத்துக்கு உண்டான விசை E1, இவ்வளவு மின்னூட்டத்துக்கு உண்டான விசை F. ஸோ F is equal to E1 into சிக்மா ஏ. ஏங்கிறது என்னது? தட்டினுடைய பரப்பு. E1ங்கிறது என்னது? அந்த சிக்மாயை உருவாக்கூடிய மின்புலம். சிக்மாங்கிறது என்னது? மின்னூட்ட பரப்பு அடர்த்தி. ஸோ F is equal to, இப்போ E1 மதிப்பு தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல அதை இங்க பிரதியிடலாம். F is equal to E1க்கு பதிலாக ஒரு சிக்மா டிவைடட் பை 2ε0. இதை சேர்த்துன்னு சொன்னா அங்க சிக்மா ஸ்கொயர் ஆகணும், அந்த ஏயும் இங்க சேர்த்துரும் இல்லையா? ஸோ F is equal to சிக்மா ஸ்கொயர் ஏ டிவைடட் பை 2ε0. இப்போ அடுத்து, இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம், சிக்மாவையும் ஏஐ பெருக்குனா மின்னூட்டம் கிடைக்கும். அதாவது சிக்மா ஏ இஸ் ஈக்குவல் டு கியூ. அப்ப இந்த ஏ எந்த சைடு கொண்டு வந்தா சிக்மா இஸ் ஈக்குவல் டு கியூ பை ஏ. அப்ப எஃப் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நான் ஈக்குவேஷன்ல சிக்மா ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக கியூ ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் என்று போடலாம். பக்கத்துல ஏ இருந்தது பை 2ε0 இருந்தது. வேற ஒரு விஷயம் கவனிக்கணும், இந்த ஏ என்பது நியூமரேட்டர்ல இருக்குது, அதாவது மேல இருக்குது. இந்த A² என்பது கீழே டினாமினேட்டர்ல இருக்குது. அப்ப Q² into A divided by 2A² எப்சிலான். 2ε0 A² இருக்கும், மேல ஒரு A கீழே ஒரு A, A² அதனால Q² divided by 2ε0 A. அதனால இந்த டினாமினேட்டர்ல A² இருக்கு, நியூமரேட்டர்ல A இருக்கு. அதை இதையும் அடிச்சுட்டா கீழே A மட்டும் கிடைக்கும், மேல A இருக்கு. அவ்வளவுதான். சோ மின்தேக்கி திறன், பொதுவாக இணைத்தட்டு மின்தேக்கி திறன் என்று சொன்னால் அதனுடைய இணைத்தட்டு மின்தேக்கி என்று சொன்னால் அதனுடைய திறன் C is equal to ε0A divided by D அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம்.
இல்ல இந்த d எந்த சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா எப்சிலான் நாட் a is equal to cd. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்த எப்சிலான் நாட் a க்கு பதிலாக இந்த cd யை நாம் பிரதியிடலாம். So f is equal to q square by 2 epsilon naught a க்கு பதிலாக இதா இருக்குது cd. இப்ப மேல இப்போ இன்னொரு விஷயம் இருக்கு. நம்ம வந்து கெபாசிட்டன்ஸ் அதாவது மின்தேக்கியை பத்தி படிக்கும் பொழுது ஆரம்பத்திலேயே ஒரு ஃபார்முலா q is equal to cd படிச்சிருக்கோம். அந்த அடிப்படையில் q square is equal to சார் c square v square அது அப்படியே பிரதியிடணும். f is equal to c square v square divided by 2cd. மேல என்ன சார் இருக்கு c ஸ்கொயர், கீழே என்ன சார் இருக்கு c அடிச்சிடுங்க. அப்ப cv ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும், கீழே c வந்து போகும். So f is equal to cv squared by 2d என்கின்ற மூன்றாவது தெரிவு, மூன்றாவது ஆப்ஷன் சரியான விடை. இன்னும் ஒரு கணக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.